வணக்கம் பிள்ளைகள். சதவீதம் தொடர்பாக, அதாவது 10ஆம் ஆண்டுல நாங்க படிச்ச சதவீதம் தொடர்பான கடந்த கால வினாக்கள் 2016 இருந்து 2025 வரைக்கும் என்னென்ன கேள்வி வந்திருக்குன்றதை நாங்கள் இப்ப பார்க்க போறோம். இதுல எல்லா கேள்வியும் போட்டிருக்கு இந்த பேப்பர்ல. 11ஆம் ஆண்டுக்குரிய கூட்டு வட்டி, அது மாதிரி பங்கு சந்தை, அந்த கேள்விகளும் இதுல இருக்குது. அந்த கேள்விகளை நாங்க தவிர்த்து கொள்வோம். சரி, அதை நாங்க செய்ய மாட்டோம். அதை நாங்க 11ஆம் ஆண்டுல படிப்போம். எல்லாத்துக்கும் ஒரு ஓர்டர் ஒன்று இருக்கு. அதை கொண்டு வந்து இப்ப படிப்பிக்கிறேன் இல்ல. கூட்டு வட்டி 11ஆம் ஆண்டுக்குரிய பகுதி. அப்ப கூட்டு வட்டி அந்த கேள்வி நாங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு போவோம். இப்ப முதலாவது கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வி என்ன? 2016ஆம் ஆண்டு வந்த முதலாவது கேள்வி. 2016ஆம் ஆண்டு முதலாவது கேள்வியை பாருங்க. ரூபாய் 800 பெருமானம் உள்ள ஒரு பொருளை இறக்குமதி செய்யும் போது 6% தீர்வை செலுத்த வேண்டும். தீர்வையை காண்க. தீர்வை படிச்சிட்டோம். எப்படி பிள்ளைகள் காண்றது? 800 பெருமதி உள்ள பொருளுக்கு 800 பொருள் பெருமதி உள்ள பொருளுக்கு எப்படி 6% காண்றது? எப்படி பிள்ளைகள் காண்றது? 800 தர 100ன் மேல் 6. 800 தர 100ன் மேல் 6. 100ன் மேல் 6. 6%. 800க்கு 6% காணணும்னு சொன்னா 800 தர 100ன் மேல் 6. அப்ப இந்த ரெண்டு பூஜ்ஜியத்தையும் மட்டும் தானே. அப்ப மிச்சமாக என்ன இருக்க போகுது? 8 6 இருக்க போகுது. அப்ப 8 தர 6, 8 6 48. ஆகவே விடை 48 ரூபாய் என்று போட்டா சரியா போட்டுக்கொள்ளுங்க. அந்த கேள்விக்கு சரியா போடுங்க நீங்க செய்யறதுக்கு. ஓகே தானே? அவ தீர்வையை மட்டும்தான் கேட்டிருந்தது. அப்ப இந்த கேள்வியை இப்படி போட்டிருந்தா தீர்வையின் பின்னர் பெறுமதி என்று கேட்டிருந்தா என்னோட வந்திருக்கும். என்னோட வந்திருக்கும் பிள்ளைகள் முதலாளிக்கு 848. என் பொருள பெறுமதி 800, தீர்வை 48. அப்ப ரெண்டையும் சேர்த்து 848. சரியா? அப்ப 2016ஆம் ஆண்டு முதலாவது கேள்வியே சதவீதம் தான். ஏன்னா எடுத்தோடனே பேப்பரை திறந்தோடனே அவங்களுக்கு சதவீதம் தான் வந்திருக்கு. அடுத்ததை பாருங்க. 2017ஆம் ஆண்டு முதலாவது கேள்வி. மறுபடியும் முதலாவது கேள்வி. 2017 முதலாவது கேள்வி என்ன வந்திருக்குது? ஒருவர் 1000 ரூபாவை 8% எளிய வட்டி வீதத்தின் கீழ் ஒரு வங்கியில் வைப்பு செய்கிறார். முதலாம் ஆண்டின் இறுதியில் இப்பணத்திற்கு அவருக்கு கிடைக்கும் வட்டி, அதாவது ஒரு வருட வட்டியை கேட்கிறாங்க. எளிய வட்டி படிச்சுட்டோம். 10ஆம் ஆண்டுக்குரிய பாடம் எளிய வட்டி. எளிய வட்டி படிச்சுட்டோம். அப்ப 1000 ரூபாய்க்கு 8% பிள்ளைகள் எப்படி காண்றது? 1000 ரூபாய்க்கு 8%. எப்படி தர 100ன் தர 100ன் மேல் 8. அவ்வளவுதான். தர 100ன் மேல் 8. கேள்விகள் மாறலாம். சரியா? இது தீர்வை, இது எளிய வட்டி. ஆனா பாருங்க, மெதட் எல்லாம் ஒன்றுதான். அது இந்த ரெண்டு சேரும் வெட்டலாம் இல்ல பிள்ளை? இந்த ரெண்டு சேரையும் வெட்டலாம். அதனால பாருங்க, 10 தர 8. 10 தர 8 எவ்வளவு? 80. 10. ஓகே, இப்ப அடுத்த கேள்வியாக இருக்கலாம். 3 வருட வட்டி. இது ஒரு வருட வட்டி தானே. ஒரு வருட வட்டி. அப்ப 3 வருட வட்டி யாது என்று சொல்லி இந்த கேள்வியில கேட்டிருந்தா என்ன விடையை போட்டிருப்போம்? 3 வருட வட்டி 240. இது நாங்க கண்டது ஒரு வருட வட்டி. ஒரு வருட வட்டி என்பதண்டா 3 வருட வட்டிக்கு என்ன செய்யணும்? 3ஆல பெருக்கணும். ஆகவே 240 என்று வந்திருக்கும். ஓகேவா? சரியா? ஒரு கேள்வி பார்க்கக்குள்ள வேற வித்தியாசமான கேள்வியிலையும் பார்ப்போம். சரியா? சரியா இருந்தா சரியா போட்டு வரணும். கடைசியா எத்தனைன்னு சொல்லணும். எல்லாரும் போடணும் மெசேஜ்ல எத்தனை சரி வந்ததுன்னு சொல்லி. ஓகேவா? சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். 2018ஆம் ஆண்டு 2018ஆம் ஆண்டு 15வது கேள்வியா வந்திருக்கு. 2018ஆம் ஆண்டு 15வது கேள்வியா என்ன வந்திருக்கு? வருமான வரி அட்டவணை வந்திருக்காங்க. நேற்றுதான் படிச்சிருக்காங்க இல்லையா? வருமான வரி. ஓகே, இப்படியே போட்டாச்சு. ஓகே, பார்ப்போம். அப்ப அட்டவணை ஒன்று தந்திருக்காங்க. முதல் 5 லட்சத்துக்கு வரி விலக்கு. அதே அட்டவணை நம்ம புத்தகத்துல படிச்ச அதே அட்டவணை தந்திருக்கு. முதல் 5 லட்சத்துக்கு வரி விலக்கு. அடுத்த 5 லட்சத்துக்கு 4%. அதுக்கு அடுத்தது 8%. ஓகேவா? அப்ப வருமானத்தை நாங்க உடைச்சு எழுதுவோம் இல்ல? எவ்வளவு வருமானமா? 8 லட்சம் ரூபாய் வருமானமாக பெறுவோம் ஒருவர் செலுத்த வேண்டிய வருமான வரி எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. அப்ப 8 லட்சம் ரூபாயை உடைச்சு எழுதுவோமா? 8 லட்சம் ரூபாயை அந்த அட்டவணைக்கு ஏற்ற மாதிரி உடைச்சு எழுதுவோம். இதுக்குள்ள எத்தனை 5 லட்சம் இருக்கு பிள்ளை? 8 லட்சம் ரூபாய்க்குள்ள எத்தனை 5? ஒரு 5 லட்சம்.
5 லட்சம் இருக்கு. அங்கால மிச்சம் எவ்வளவு? மிகுதி 3 லட்சம். 3 லட்சம். 5 3 8. அப்ப 3 லட்சம். ஓகேவா? இவருக்கு எவ்வளவு வரி? இந்த 5 லட்சத்துக்கு எவ்வளவு வரி? இவருக்கு வந்து வரி இல்ல. இல்லை, வரி இல்லை. இவருக்கு வரி இல்லை. இந்த 3 லட்சத்துக்கு எத்தனை வீதம்? 3 லட்சம் 4 வீதம். 4%. ஏனென்றா இது 2 ஆகுது. என்ன? அந்த அட்டவணையில அடுத்தது 4. அடுத்த 5 லட்சத்துக்கு 4. அப்ப இவர் அந்த 5 லட்சத்துக்கு உள்ளால இருக்கிறார். அப்ப இவருக்கு 4%. அப்ப நாங்க இவருக்கு 4% கண்டா எங்களோட வருமான வரியை காணலாம். எப்படி 3 லட்சத்துக்கு 4% காண்றது? எப்படி 3 லட்சத்துக்கு 4 3 லட்சம் 3 லட்சம் தர 4 கீழ் 100 4 போட்டு பெருக்கி செய்யணும். வெரி குட். 4 கீழ் 100. 4 கீழ் 100. ஓகே தானே? அப்ப இந்த 2 செயலையும் இந்த 2 செயலையும் வெட்டலாம். அப்ப 4 தரம் 3 எத்தனை பிள்ளை? 4 தரம் 3 12. அங்கால 3 சைவர் இருக்கு. என்ன? சைவர் 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 ரூபா. ரூபா 12,000 என்று சொல்லி விட வந்திருந்தால் சரியா போட்டு கொள்ளுங்க. ரூபா 12,000. இந்த கேள்வி விளங்காத கேட்கலாம். சரியா? விளங்காட்டி ஏதாவது விளங்காட்டி இடையில நிப்பாட்டி கேட்கலாம். சரியா? வருமான வரி விளங்கிச்சா? பாருங்க, பெயர்கள் தான் மாறுது, மெதட் மாறுதா? இல்ல. இங்க பாருங்க, இதுல ஒரு பெருமானம் அப்போது தீர்வை வந்தது, அடுத்ததா எளிய வட்டி வந்தது, இப்ப வருமான வரி வந்திருக்கு. ஆனா மெதட் எல்லாம் ஒன்றா தான் இருக்கு. சரியா? பெயர்கள் மாறுது. ஆனா இந்த சதவீதம் பாடத்துல செய்முறைகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு இலகுவான பாடம். எடுத்தோடனே எங்களுக்கு முதலாவது இல்லையா? ஏன் நம்ம பார்க்க போற பாப்போம். 2019 எத்தனையாவது இருக்கு? 2019 முதலாவது கேள்வியே சதவீதம் தான். சரியா? பேப்பரை திறந்தோடனே நாங்க பார்க்க போற முதலாவது ஆள் இவர் தான். அப்ப அவரை வெற்றிகரமா செஞ்சா தான் எங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். அப்பாடா, முதலாவது கேள்வி சக்சஸ். அப்ப 25 கேள்வி நமக்கு கன்ஃபார்மா 25 சரியா வரணும். என்ன? அப்ப முதலாவது கேள்வியை சரியா தொடங்கணும் முடியாது. 2019 முதலாவது கேள்வி என்ன சொல்லப்பட்டிருக்கு? இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு குறித்த பொருளுக்கு 9% சுங்கத் தீர்வை அறவிடப்படுகிறது. இப்பொருளின் பெருமானம் 6,000 ரூபாயெனின் சுங்கத் தீர்வையாக செலுத்த வேண்டிய பணத்தை காண்க. தீர்வை எவ்வளவு? இதுதான் இவ்வளவு இழுவ. சரியா? வசனங்கள் எல்லாம் சும்மா இழுத்து இழுத்து எழுதியிருப்பான். கேள்வி என்ன? தீர்வை எவ்வளவு? 6,000 ரூபாய் பொருளுக்கு 9% தீர்வையா? 6,000 ரூபாய் பொருளுக்கு 9% தீர்வையாம். எப்படி 6,000 ரூபாய்க்கு 9% காண்றது? எப்படி 6,000 ரூபாய்க்கு? 30 போட்டு பிரிக்கும். அதேதான், இளமையான அதேதான். அது வெளியில பாருங்க, செய்முறை மாறுதா? உண்டு மாறு. சரியா? அப்ப இந்த 2 சைவரையும் விட்டலாம். அப்ப 9×6 என்ன? 9×6 எத்தனை பிள்ளைகள்? 9×6 54. அங்கால ஒரு 0. 540. அப்ப செலுத்த வேண்டிய தீர்வு 540. அப்ப இந்த கேள்வியில தீர்வையின் பின் அந்த குறித்த பொருளின் பெறுமதி என்று கேட்டிருந்தா என்ன விட போட்டிருப்பீங்க பிள்ளைகள்? தீர்வை 6,540. 40 போட்டிருப்போம். 6,000. வெரி குட். அதேதான், 6,000 ரூபாய் பொருளோட பெறுமதி. அங்கால தீர்வை வந்த 540. அப்ப தீர்வையின் பின் பொருளின் பெறுமதி என்று கேட்டா பொருளோட பெறுமதியையும் தீர்வையையும் கூட்டி சொல்லணும். இந்த கேள்வியில அப்படி கேட்க இல்லை. ஒருவேளை கேட்டால் என்ன? கேட்டால் ஓகே, வெரி குட் அஸ்வின். 540 என்பது சரியான விடை. அவ சரிய போட்டு கொள்ளுங்க. அப்படியே 2019 பாத்தீங்கன்னா 12வது கேள்வி. அதை நாங்க இப்ப செய்ய போறது இல்ல. 2019 பாத்தீங்கன்னா 2 கேள்வி வந்திருக்கு. அதையும் ஆராய்ச்சி செய்யணும்லே. இங்க நாங்க செய்ய போறது கேள்விகளை மட்டும் இல்ல, பாஸ் பேப்பர்ல என்ன நடக்குது, என்ன ஓர்டர்ல வருது, நமக்கு என்ன வரும் என்றத ஒரு ஒரு சதவீதத்தை எத்தனை தரம் போட்டிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் வருது சதவீதம். 25 கேள்வியில் ஒரு கேள்வியா வருதா? ஓகே, அங்கால பாருங்க பகுதி ஒன்று பியில எங்கெங்கெல்லாம் வரப்போகுது எல்லாம் பார்ப்போம். ஓகேவா? சரி, மெசேஜ்கள் எல்லாம் வேண்டாம். சரியா? மெசேஜ் நீ பாட்டுங்க. ஓகே, தேவையான மெசேஜ் மட்டும் தான் போடணும். ஓகே, அப்ப பாருங்க 2019 முதலாவது கேள்வியா வந்திருக்கு. 2019 12வது கேள்வியா கூட்டு வட்டி வந்திருக்குது. என்ன? கூட்டு வட்டி நம்ம 11ஆம் ஆண்டுல படிப்போம். அதுக்கு நான் பிறகு வரேன். சரியா? கூட்டு வட்டி நம்ம 11ஆம் ஆண்டுல படிப்போம். 11ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டுல
சரியா? ஓகே. இப்ப 2020க்கு வரும். 2020ல எத்தனையாவது வெளியா வந்திருக்குது? 2020லயும் முதலாவது கேள்வியா வந்திருக்கிறார். சரியா? இங்க வெட் வந்திருக்குது. சரியா? கன நேரமா தீர்வைய போட்டுட்டார். என்ன 16ல தீர்வைய போட்டுட்டார், 17ல எளிய வட்டியை போட்டார், 18ல வருமான வரியை போட்டார், 19ல திரும்ப தீர்வைய போட்டார். அப்ப 20ல கன நேரமா வெட் வரல தானே, வெட் வருது. சரியா? இப்படி பார்க்கணும் இல்லையா என்ன நடந்திருக்கு. சரியா? கணித பாடத்துல மட்டும் இல்ல, இப்படி பாஸ் பேப்பர் புக்கை வச்சு மற்ற பாடங்களையும் ஆராய்ச்சி செய்யணும். விஞ்ஞானத்துல என்ன வந்திருக்கு, இங்கிலீஷ்ல போன முறை கேட்ட எஸ்ஏ என்ன, இந்த முறை கேட்ட எஸ்ஏ என்ன, அப்ப உங்களுக்கு என்ன வரும் என்றதை ஆராய்ச்சி செய்யும். சரியா? அப்ப ஒரு 2020ல முதலாவது கேள்வியை பார்ப்போம். ஒரு வீட்டின் மாதாந்த தொலைபேசி பயன்பாட்டுக்கான கட்டணம், டெலிபோன் பில் 1500 ரூபாய் ஆகும். பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியாக, அதாவது வெட் வரி, அதனுடன் மேலும் 180 ரூபாய் கூட்டப்படுகிறது. சரியா? அப்ப வெட் வரி எவ்வளவு தந்திருக்காங்க? தொலைபேசி கட்டணம் தொலைபேசி கட்டணம் என்ன கட்டணம் 1500 ரூபாயா. தொலைபேசி கட்டணம் 1500 ரூபாயாம். வெட் வெட் வரி எவ்வளவாம்? 180 ரூபாயாம். வெட் வரி 180 ரூபாயாம். இதற்கேற்ப அறவிடப்படும் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியின் சதவீதத்தை காண்க. சதவீதத்தை காண்க. அப்ப மொத்த பில்ல எவ்வளவு? மொத்த பில் எப்படி காண்றது? மொத்த பில்லுன்னு கேட்டிருந்தா மொத்த பில்ல எவ்வளவு காண்றது? மொத்த பில்ல காணணும்னா என்ன செய்யணும்? இந்த கேள்விக்கு சம்பந்தம் இல்லை. மொத்த பில்லுன்னா என்ன செய்யணும்? ரெண்டையுமே கூட்டி போடணும். சரியா? இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்கு? எங்களுக்கு சதவீதம் கேட்டிருக்கு. சதவீதம் நாங்க எத்தனை காண்றோம்? சதவீதம் 100க்கு காணும். 100க்கு காணுவோம். வெரி குட். 100க்கு எவ்வளவு காண்றதுதான் சதவீதம். 100க்கு எவ்வளவு? 100க்கு எவ்வளவு? முன்னுக்கு ஒரு பின்னம் கொண்டு வரப்போகுது. சரியா? அப்ப சொல்லி எழுதும். 1500 ரூபாய் பில்லுக்கு, 1500 ரூபாய் கட்டணத்திற்கு 180 ரூபாய் வரியாக இருந்தால், 1500 ரூபாய் கட்டணத்துக்கு 180 ரூபாய் வரியாக இருந்தால் 100க்கு எவ்வளவு? சதவீதம் 100க்கு எவ்வளவு? அப்ப சரியா வெட்டுவோமா? இந்த ரெண்டு சைடையும் வெட்டுவோமா? வெட்டியாச்சு. இங்க பாருங்க, இது ஒரு ஒற்றையன். அப்ப இவர் 3ஆல பிரிபடுவார். இங்கேயும் 18 இருக்கு, 180. அப்ப இவரும் 3ஆல பிரிபடுவார். அப்ப இவர 3ஆல வெட்டினா 5 முறை, இவர 3ஆல வெட்டினா 60 முறை. 60 முறை. அப்ப மேல 60 இருக்கு, கீழே 5 இருக்கு. அப்ப 60 5 60 5ஆல பிரிச்சு எத்தனை? வெரி குட், அதேதான் 12%. குட் குட் குட். 12%. விளங்கிச்சா? சதவீதம் என்று சொன்னா 100க்கு பார்ப்போம். சரியா விளையல்? சதவீத கேள்விக்கு இப்படி சும்மா ஒரு ஷார்ட்கட் மாதிரி சதவீதம் என்றாலே தர 100. என்ன முன்னுக்கு ஒரு பின்ன, மேலுக்கு என்ன கீழுக்கு என்னன்றது உங்களுக்கு விளங்கினா சரி. பலமாக்குற இல்ல. ஓகே, சரி. இப்ப 2020 பார்த்துட்டோம். 2021ல என்ன நடந்திருக்குது, எங்க வந்திருக்கிறார்? சரியா போட்டுக்கொள்ளுங்க. சரியா இருந்தா சரியா போட்டுக்கொள்ளுங்க, பிள்ளையா இருந்தா விளைய மார்க் பண்ணி கொள்ளுங்க. ரெட் பெண்ணாலே எழுதி கொடுங்க. அப்பதான் ஒரு ப்ளூ பெண்ணால் எழுதுற இல்ல. ஏன்னா பிள்ளைன்னா ரெட் பெண்ணாலே எழுதி கொள்ளுங்க விளைய. சரியா? ஓகே, சரி. அப்ப 2021ல எத்தனையாவது கேள்வியா வந்திருக்கு? முதலாவது கேள்விதான். மங்களகரமா சதவீதத்திலே ஆரம்பிப்போம் சொல்லி இருக்கிறாங்க. மங்களகரமா சதவீதத்துல ஆரம்பிப்போம் முதலாவது கேள்விய. 2000